கேள்வி பதில இரண்டாவது வால்யூம்ல 75 76வது பேரா. Now this, then God filled with the Holy Spirit. தேவன் தம்முடைய பரிசுத்தாவியால் நிரப்புகிறார். Then he set his church out to glorify it. அதை மகிமைப்படுத்துகிறார் சபையை. On the second coming, here comes the church back, the bride. அவர் இரண்டாம் வருகையில என்ன பண்றாரா? சபையானது வருகிறது மனவாட்டியோட. See whether they go through the tribulation period. அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள செல்வார்களா? இல்லை. யார் செல்வார்களா? These virgins that they come and said, give us our oil. புத்தி இல்லாத ஸ்திரீகள், எண்ணெய் இல்லாதவர்கள் அப்படியே அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள செல்வார்கள். அப்போது மணவாளன் வந்து விட்டார். The sound went out, behold the bridegroom is coming, go ye out to meet him. And these virgins who were virgins, holy, sanctified people without the baptism of the Holy Ghost, they said, give us oil. பசுதாவின் ஞானஸ்தானத்தை பெறாதவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? உங்களுக்கு எண்ணெய் கொடுங்கள், பசுதாவை கொடுங்கள் என்றால் எப்படி கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து நாம் தான் ஞானஸ்தானம் எடுத்தாதான் பசுதாவே அவங்களுக்கு தானா கிடைக்கும். கேட்டாலாம் கிடைக்காது. 76வது பேரா. The church said, we just have enough of ourselves. எங்களுக்கு இருக்கிறது. Go and pray then, but it's too late then. So the church went into the building. அவங்க வாங்க போன பொழுது தாமதமானதால இந்த சபையானவர்கள், வார்த்தை பெற்ற சபையானவர், பசுதாவை பெற்ற சபையானவர்கள் எதுக்குள்ள போனாங்களாம்? மணவாளனை பார்த்து மணவாளனோடு சேர்ந்து கல்யாணத்திற்குள் சென்று விட்டார்கள். And these others were cast out into darkness. அவர்கள் இருளுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். That there was weeping and wailing and garnishing of teeth. பாதாளத்துக்குள்ள அப்படியே செல்கிறார்கள், அழிவையும் பற்கடுப்புமா இருக்கிறது. And went through the persecution, suffered and died. அப்படியாக துன்பப்பட்டு துயரப்பட்டு மரித்து போகிறார்கள். பசுதாவை பெற்றவர்கள் மணவாளனோட உள்ள கடந்து செல்கிறார்கள் பார்ப்போம். இன்னொரு காரியம் பார்ப்போம். தேவனுடைய முத்திரை என்ற செய்தியில பேரா 282ல without the seal of God, which is the baptism of the Holy Ghost, confrontation of the apostasy is a mark of the beast. தேவனுடைய முத்திரை பெறாதவர்கள் தேவனுடைய பசுதாவை பெற்றுக்கொள்ள முடியாது. Thus saith the Lord என்று சொல்கிறார். அப்படியாக கொஸ்டின் ஆன்சர் பகுதியில 54ஆம் வருஷம் கொடுத்த செய்தியில 107வது பேரால அப்படியே 100 காரணம் சொல்லுகிறார். அந்த ஓகே ரிவர்ல சகன் பிரணாம் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாது. அது என்ன சொல்லுதா? Just the same thing he said, and when I baptized right down here on the ஓகே ரிவர், many of you were standing here. அங்க நிறைய பேர் இருந்தீங்க. 23 years ago, 23 வருஷத்துக்கு முன்பாக, right on the ஓகே ரிவர், the light angel come right down to where we as and said, அந்த ஒளியானது அந்த தூதன் அங்கேயாக கடந்து வந்து நம்ம இடத்துல என்ன சொன்னார்? As John the Baptist was sent for a forerunner of the first coming of Jesus Christ, எப்படியாக யோவான் சானகன் தேவனுடைய முதலாம் வருகைக்கு ஒரு முன்னோடியாக அனுப்பப்பட்டது போல, your message will bring the second coming of Jesus Christ. இந்த செய்தி நீ கொடுக்கறது என்ன செய்தி? எதற்கு முன்னோடியா இருக்குமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னோடியா இருக்கும். யோவான் சானகன் என்ன பண்ணா? முன்னோடியா இருந்தது போல என்ன பண்ணா? தேவன் வரும்போது இவர்தான் மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தி காண்பிச்சான். அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணுமா? இவர்தான் மணவாள் என்று
வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். காமிச்சாரா இல்லையா? அப்போ அதுதான் அவருடைய இரண்டாம் வருகையா இருக்கிறதா. இட்ஸ் டன் it hasn't come yet, but look what it's done. It's swept the world around, and today now just think, and the effect was went forth literally millions. நாம் இரண்டாம் வருகை குறித்து பார்த்திருக்கிறோம். அது எப்படியாக முடிப்படுது என்று பார்ப்போம். இரண்டாம் வருகை 2 காரியங்கள் மூலமாய் முடிவு பெறுகிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று அது எப்ப முடிவடைகிறதா. சில பேர் ரகசிய வருகை தேவன் மனவாளன் வந்து விட்டார், இரண்டாம் வருகை வந்து விட்டது, முடிஞ்சிச்சு பிரதர், நாம கம்யூனியன் நிறுத்திடலாம், கால் கழுவத்தை நிறுத்திடலான்றாங்க. அது சரியா? செகண்ட் கம்மிங் எப்பொழுது முடியுதான்? சீக்ரெட் கம்மிங். அது எப்படியாக நாம் மனவாளனை மத்திய ஆகத்தில் சந்திக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை சந்திப்போம். அவர் இருக்கிற வண்ணமாக எப்படியா சந்திக்க வேண்டும்? இப்போது நாம் நேச்சுரல் பாடியில நாம் இருக்கிறோம். நாம் அவரை மனவாளனாய் தீர்க்கதரிசிக்குள்ளாய் இருக்கிறதை நாம் அந்த இயற்கையின் சரீரத்தில் நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவனுடைய வெளிப்படுதலை எப்படியாக பார்த்தானா? அந்த 3 புருஷர்கள் வரும்போது தேவனை அவன் மாம்ச சரீரத்தில் பார்த்தான். மாம்ச சரீரத்தில் பார்த்த உடனே என்னாச்சு? அவனுடைய சரீரம் மறுரூபமாச்சு. நம்ம சரீரம் மறுரூபமாக வேண்டும் என்றால் என்ன பண்ணணுமா? நாம் மனவாளனை மாம்ச சரீரத்தில் பார்க்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே, அது நீங்கள் அறிக்கை செய்தால் மாத்திரமே என்ன பண்ணுவீங்களா? உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். அதே அது எப்பொழுது முடிவடைகிறதா? மத்தியாகத்திலே நாம் அவரை பார்க்கும்போது அது முடிவடைகிறது. மத்தியாகத்திலே நாம் எப்படியாக பார்ப்போம்? நாம் இப்போ மனவாளனை தீர்க்கதரிசி மூலமாய், அது ஒரு ரெண்டட் பாடி, அது அவருடைய சொந்த சரீரம் அல்ல. தேவன் ஒரு வாடகை சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமிடத்திலே பார்க்க வந்தார். அதே போல தேவன் தீர்க்கதரிசி திருவிழப்பட்டிருக்கிறார். தேவன் அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி மூலமா தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அது 2ஆம் வருகையா இருக்கிற சீக்ரெட் கம்மிங். மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். 2ஆம் சென்ற பிறகு தேவன் பசுதாவே மனவாட்டிக்குள்ள இருந்து தம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம மத்தியாயத்தில் அவர் எப்படியா சந்திப்போம்? ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம். அது நம்ம எப்படி என்ன பண்ணுமா? முதல்ல தேவன் அவர் தம் மாம்சத்தை வெளிப்பட்டதை நாம் பார்க்க வேண்டும். பின்பாக நம்முடைய சரீரம் மறுமாக்கப்பட வேண்டும். பின்பாக அப்பொழுது என்ன ஆச்சா? மரித்த பசுத்தாலும் உயிரோடு அடைந்தார்கள். அந்த 1ஆம் வருகையில முதலாம் உயிர்த்தெழுதலே காணப்படுவர்களே நாம் பார்க்க வேண்டும், அந்த மரித்த பரிசுத்தவான்களை. அப்போது என்னாச்சா? நம்முடைய சரீரம் அப்படியாக மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்பட்டு அந்த தேவனுடைய சாயலாய் நாம் மாறி தேவனை பார்க்க வேண்டும்னா அந்த மாம்ச சரீரத்திலே பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன ஆகணும்? நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆவின் சரீரம் பெற்றவர்களாய், இந்த தியாபன பாடி பெற்றவர்களாய் நாம் அப்போது நம்ம அவரை பார்க்க முடியும். நீங்க என்னாச்சு? சீக்கிரம் கம்மிங் ஓரன்னா நீங்க தேவனை பார்த்தீங்களான்னு குறுக்கேள்வி கேட்டுப்பான் நம்மாலு. அப்படின்னாச்சு ஆவிக்குரிய சரீரத்தை அவர் பார்க்க வேண்டும். நாம் அப்போது நாம் தியாபனி பாடியில் இருந்த போதுதான் நாம் அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தை நாம் பார்க்க முடியும். நாம் இந்த மாச சரீரத்தில் இருக்கும்போது அவர் எந்த சரீரத்தை வாடகை எடுத்து வந்து கொண்டாரோ அந்த சரீரத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வெளிப்பாடு இல்லாம செய்தியில் இருக்கிற சபையில் நிறைய பேரு மிகுந்த வாடம் குறுக்கேள்வி கேட்டுன்னு மனவாளன் வரவில்லை, 2ஆம் வருகை நடைபெறவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதான் 1 யோவான் 4:3 நாம் வாசிப்போம். 1 யோவான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை
அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. 2 யோவான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவமா இருக்கிறான். அப்படின்னா வாஸ்தவமா மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டார் என்பதை அறிக்கை பண்ணாத எவ்வளோ வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறான்ட்டு இந்த 2 வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப என்ன வச்சான்? இப்ப 2ஆம் வருகை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யாரா இருக்கிறார்கள்? அந்தி கிறிஸ்துவமாய் வஞ்சகர்களாக இருக்கிறார்கள், சபையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நிறைய சபைகள் அதுவாதான் தைரியமா சொல்ல மாட்டாங்க தேவன் வந்து விட்டாரா இல்லையா என்று. அவங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க? முத்திரையில இருந்து கோட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, முத்திரையில இருந்து பிரசங்கிப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? தேவன் வரவில்லை பிரதர், அவர் வருகையை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் ஆயத்தப்படுவோம். அப்ப உனக்கு ஸ்தாபனத்துக்கு என்ன வித்தியாசம்? சிபிஎம் காரன் அவனும் தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறான், அவனும் பிதாக்குமார் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கல. அவன் என்ன சொல்றான்? நாங்கள் மனோட்டியா செல்லுவோம், தேவன் வரப்போகிறார், அவர் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் சொல்றான். இப்ப நீனும் அவனும் ஒண்ணுதான். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க செய்திக்குள்ள இருக்கோம் பிரதர், தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், ஆனா தேவனுடைய வருகையை நாங்க விசுவாசிக்கவில்லை. அவன் செய்தியில் இல்லாம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று வருகை இல்லை என்று அவன் வாதாடுகிறான். நீங்க செய்தியிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய வருகை வரவில்லை என்று வேதாந்தவாதம் பட்டிருக்கு. உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒரே இதுதான். அதனால தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரு வார்த்தை பிரட்டி போட்டாலும் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீங்கள் ஸ்தாபனமா இருக்கிறீர்கள். அதை குறித்து நிறைய அப்படியாக செய்தி நிலையம் குறித்த செய்தியிலே சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலைமையும் குறித்த செய்தி நிறைய சொல்லுகிறார். அது வேற ஒரு செய்தியில் நாம் பார்ப்போம். இன்னொரு கருத்து குறித்து நம்ம அப்படியே பார்த்தோம். பிளவு என்ற செய்தியில 7ஆம் முத்திரையில அப்படியே பேரா 175வது பேராவில் சொல்றார், தேவ காலம் முழங்கும், கடைசி முத்திரை திறக்கப்பட்டு கடைசி தூதர் செய்தி அளித்துக் கொண்டிருக்கும் அதே தருணத்தில் கடைசி காலம் முழங்கும். அப்பொழுது மீட்பர் தன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாக தம் பொக்கிஷங்களை மனவாட்டியை பெற்றுக்கொள்ள புறப்பட்டு வருவார். என்னாச்சா? தேவ காலம் முழங்குச்சா இல்லையா? கடைசி முத்திரை திறக்கப்பட்டுச்சா இல்லையா? அப்படின்னாச்சு தேவன் தன் மனவாட்டியை தம் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். இதெல்லாம் திறக்கப்பட்டுச்சுன்னா தேவன் வந்து விட்டார் என்ற அர்த்தம். தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசி எப்பவுமே என்ன பண்றாரா? 3 விசுவாசிகளிடையே பேசுகிறார். விசுவாசி, அவிசுவாசி, பாவன் விசுவாசி. ஒரு இடத்துல வரவில்லைன்னு சொல்றாரு, நாம 2ஆம் வருகையை காத்து கொண்டு இருக்கிறோம் தீர்க்கதரிசி சொல்றோம், அதை பிடிச்சு உட்கார்ந்து இருப்பான். இன்னொரு இடத்துல சபைக்கு தேவன் முத்திரையில வெளிப்படுத்தவில்லை என்று சொல்கிறார், அதை பிடிச்சு உட்கார்ந்து இருப்பான். ஆனா பின்னாடி விசுவாசிக்கு தேவன் மனவாட்டிக்கு என்ன பண்றாரா? அதை வெளிப்படுத்தி தேவன் ஹிண்ட் தான் கொடுக்கிறார். அதை மனவாட்டி என்ன பண்றாலாம்? அந்த காரியத்தை கரெக்டா புரிந்து கொண்டு அந்த வெளிப்பாடை பெற்றோர்களாக இருக்கிறார். இன்னொரு கோர்ஸ் நாம் பார்ப்போம். Then Jesus came and called. இயேசுவானவர் வந்து அவர்களை அழைத்தார் என்ற செய்தியில பேர 53 நாம் வாசிக்கிறோம். எலியா தேவனுடைய மனிதனாக இருந்தான், கிறிஸ்துவை போல அல்ல. ஏனெனில் கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிவார், ஏனென்றால் அவர் தேவன். எலியா தேவனுடைய ஒரு பாகமாக இருந்தான், அதுதான் எலியாவிற்குள் கிறிஸ்து. அதுதான் நான் நேரத்தின் செய்தியா இருந்தது. அந்த மணி நேரத்துக்கு போற தேவனுடைய வார்த்தையானது அந்த தீர்க்கதரிசியிடம் இருந்தது. எலியாவிற்குள் கிறிஸ்து, அதுதான் அந்த நேரத்தின் செய்தியா இருக்கிறது. இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு போயினே இருப்பாரு தீர்க்கதரிசி. பகிரங்கமா தேவன் வந்து விட்டார் அப்படின்னு சாபந்திற்கு ரொம்ப தெளிவா விளக்குற மாதிரி மனவாட்டிக்கு சொல்ல தேவையில்லை. இப்ப நம்ம மனைவிக்கு ஏதாவது சைகை காட்டினா மனைவி புரிந்து கொள்வார். மனைவி அல்லாதவள் சைகை காட்டினாலும் புரிந்து கொள்ள மாட்டாள். அப்போ புரியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய மனவாட்டி இல்லை என்ற அர்த்தம். ஆபிரகாம் இடத்துல பார்த்தோம்.
அவன் அந்த புருஷரை தேவனுடைய அந்த சாயலை அவன் பார்த்த பிறகுதான் அவனுடைய மாம்சம் மறுவுமாச்சு, அவன் சரீரம் வாலிபமாச்சு. Unless you see the bridegroom, how can you be married? நீங்கள் மணவாளனை சந்திக்கவில்லை என்றால் எப்படியாவது கல்யாணத்துக்குள்ள செல்வீர்கள். அவர்கள் அந்த ஸ்ரீகள் என்ன பண்ணாங்களாம், 5 புத்தியுள்ள ஸ்ரீகள் மணவாளனை பார்த்து விட்டவருக்கு தான் மேரேஜ் அந்த கல்யாணத்திற்குள் போய் பிரவேசித்தார்கள். இப்போ பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணுவோமா? பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணுன்றோம்ல. இப்போ தெரியாதவர்களே எப்படி நாம் கல்யாணம் செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ண வேண்டும்? அவர்களும் முதல்ல மணவாளனை பார்த்தார்கள். எண்ணெய் வைத்ததுனால, மணவாளை பார்த்ததுனால அவர்களுக்கு கல்யாணம் நடந்தது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றீர்கள் என்றால் அதை நீங்கள் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது நீங்கள் அந்த கல்யாணத்திற்குள் பிரவேசிப்பில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கப்படும். கல்யாணம் தேவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா என்றத? கல்யாணம் ஆச்சா இல்லையா? If marriage is over, you must know your husband. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க மணவாளனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்விசிபிள் யூனியன் ஆஃப் பிரைட் ஆஃப் கிரைஸ்ட்ல மணவாட்டியும் கிறிஸ்துவும் காணக்கூடாத இணைப்புல செய்தியில அவர் அப்படியாக சொல்கிறார். நாம் அதை படிக்கிறோம், எல்லாம் செய்தி இருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவ மணவாட்டியும் ஒன்றிணைந்து விட்டார்கள், அது காணக்கூடாது எனக்கு வேண்டாம் சொல்லுகிறோம். இப்படியும் சொல்லிப்பாங்க, கல்யாணம் முடிந்தாயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா மணவாளனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா மணவாளன் வரவில்லை அப்படின்னு சொல்லலாம். மணவாளன் வரவில்லைன்னா அப்ப நீங்க எந்த மணவாளனுக்கு நீங்க கழுத்தை நீட்டினீங்க? இருட்டுல கல்யாணம் இருந்ததா? என்னதா? மணவாளன் வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாருக்கு கழுத்து நீட்டி இருக்கிறார்களாம்? யாரோ தெரியாத நபருக்கு தங்களுக்கு கழுத்தை நீட்டி கொண்டு கல்யாணம் முடித்து விட்டார்கள். அவர்கள் மணவாளனோட கல்யாணம் பண்ணவில்லை. நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களோட புருஷரை, கணவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் முதலாம் வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன சொன்னார் தேவன்? அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்ன சொல்றாரு? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதலாம் வருகையில சொன்னார் இயேசு. எதற்கு சாட்சிகளாக இருப்பீர்களா? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அவர் என்னவா இருந்தார் அப்பொழுது? இயேசு என்னவா இருந்தார்? உயிர் தெழுந்தவராக இருந்தார். எல்லாரும் மறுத்து விட்டார், 3ஆம் நாளில் எழுப்பப்படவில்லை என்று சதுசேயர் பரிசேயர்லாம் அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதா நான் எல்லாம் தெரிந்து கொண்டதான சூழ்நிலை மத்தியிலே அவர் உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார் சதுசேயர்கள் பரிசேயர்கள். ஆனால் அவர் எனக்கு சாட்சிகளா இருக்குது, எனக்கு உயிர் தெழுதலுக்கு சாட்சியா இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணணுமா? போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லுகிறார். அப்போ சீசர்கள் இதை கொண்டு போய் சீசர்கள் என்ன பிரசங்கிச்சாங்க? அவர் உயிர் தெழுதல் கர்த்தர் இந்த மாதிரி 3 நாள் கழித்து உயிர் தெழுந்து விட்டார், அவர் மறிக்கவில்லை, இந்த செய்தியை தான் போய் எடுத்து போய் பிரசங்கம் பண்ணார்கள். இதான் போய் பிரசங்கம் சொல்றாரு. எனக்கு இதை குறித்து என்னை குறித்து நீங்கள் இந்த உயிர்த்தெழுதலுக்கு நீங்க சாட்சியா இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் சிஷ்யர்களுக்கு. இப்பொழுது இந்த 2ஆம் வருகையில் என்ன சொல்வாரு இயேசுவானவர்? என்னுடைய 2ஆம் வருகைக்கு சாட்சிகளாக இருங்கள், சாட்சிகளாக இருந்து பிரசங்கிங்கள் சொல்வார். இப்ப 2ஆம் வருகைக்கு சாட்சிகளாக இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ண கூடாது. 2ஆம் வருகை விசுவாசித்து
அதற்கு சாட்சியர்கள் மாத்திரமே பிரசங்கம் பண்ண முடியும். தேவன் திருடன் வருகிற விதமாய் வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:2 நாம் வாசிப்போம். இருவிலே திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? திருடன் வருகிற போல வருமா? 2 பேதுரு 3:10 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இருவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அழிந்து போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி மதில்களுக்கு கிரியில் மிதிந்து அழிந்து போகும். இப்போது திருடன் வருகிறமாய் கர்த்தர் வருகிறார். மணவாளன் எல்லாருக்கும் பகிரங்கமாய் வருகிறது. அது அவருடைய மனவாட்டியா கூட வருகிறதற்காக காரியம் தான் பகிரங்க வகையா இருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகை எப்படியா இருக்கிறதா? திருடன் வருகிறமாய் இருக்கிறார். 3லே பரிபூர்ணப்படுகிறார். 3ஆம் வருகை தான் அவர் மனவாட்டியோட சேர்ந்து பூமி அரசாலம் செய்யும்படியாக வருகிறார். அந்த ரகசிய வரையிலும் நாம் பார்க்கிறோம். தேவன் எளிமையை மருந்து தீர்க்கதரிசிகளாக இருந்து வெளிப்படுத்துகிறார். அப்போது என்ன பண்ண முடியுமா? அந்த வெளிப்பாட்டை நம்ம வார்த்தையின் மூலமாக பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? 7 இடிமுடிகளின் ரகசியத்தையும் அதன் வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் என்ன பண்ணுதான் 7 முத்திரையிலே தீர்க்க தெளிவா சொல்கிறார். 7 இடிமுடிகள் அந்த என்னது எடுத்துக்கொள்வதற்கான வல்லமையை அந்த 7 இடிமுடிகளின் ரகசியம் தங்களுக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது சொல்லுறார். அப்ப 7 இடிமுடிகளின் ரகசியம் தெரிஞ்சவன் தான் ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியும். அது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவது யாருடைய ஊழியமா இருக்கிறது? தீர்க்கதரிசியுடைய முக்கியமான ஊழியமா இருக்கிறது. அந்த முக்கியமான ஊழியம் எங்கென்று சொல்கிறார்? இதுதான் என்னுடைய ஊழியம் அப்படின்னு அவர் எங்கேயும் பிரகடனப்படுத்தல. தீர்க்கதரிசி எப்படியாக நம்ம அதை பார்க்கிறார். அந்த சபை காலங்களிலே 7 சபை காலங்களிலே லவோதிகா சபையின் காலத்திலே அவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி, now this messenger of Malachi 4 மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த தூதன் and Revelation 10:7 வெளிப்படுத்தல 10:7 சொன்ன அந்த தூதன் is going to do 2 things. 2 காரியங்களை செய்ய வேண்டியவனா இருக்க வேண்டும். என்ன 2 காரியங்கள்? முதலாவது காரியம் according to Malachi 4 he will turn the hearts of the children to the fathers. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் சொன்ன விதமாக அவனுடைய பிள்ளைகளுடைய பிதாக்களுக்கு திருப்பனாக இருக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசி ஊழியம். அது மூலமா என்ன பண்றாரு? உலகத்தை அந்த வேதத்துல எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. இன்னொரு காரியத்தையும் அப்படியே கோர்ஸ்ல சொல்லுகிறார். 7 முத்திரைகள் வெளிப்படும் போதுதான் இந்த மொத்த பைபிளும் வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறார். The entire Bible revealed through the 7 seals. அப்ப இந்த 7 முத்திரைகள் வெளிப்படும் போதுதான் இந்த மொத்த பைபிளோட ரகசியமும் வெளிப்படுது. ஆனா சாபத்தின் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கரைகளில் பைபிளை வைத்துக் கொண்டு எங்களுக்கு ரகசியம் வெளிப்பட்டுச்சு என்று போய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். 2வது காரியம் ஊழியம் என்னவா இருக்கிறது? தீர்க்கதரிசி ஊழியம். He will reveal the mysteries of the 7 thunders in Revelation 10. வெளிப்படுத்தின 10ல சொன்ன விதமாக அந்த 7 இடிமுடிகளிலே ரகசியத்தை வெளிப்படுத்தணும்னா இந்த தூதன் இருக்க வேண்டும். அது which are the revelations contained in the 7 seals. அந்த ரகசியங்கள் எங்க இருக்குன்னா 7 முத்திரைகளுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது 2வது ஊழியம். இந்த 2 ஊழியத்தை தான் இந்த கடைசி நாள்களில் 7ஆம் தூதன் செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப தீர்க்கதரிசியோட ஊழியம் என்னவா இருக்குது? இந்த 2 காரியம் வெளிப்படுத்தும் காரியமா இருக்கிறது. நாம பார்த்தோம் அப்படியாக மணவாளன் வந்து விட்டார். கல்யாணத்துக்கு அப்படியாக உள்ள பிரவேசி விட்டார்கள் அந்த 5 கனிகள். அப்படின்னாச்சா கல்யாணம் நடந்து விட்டாயிருக்கு. கல்யாணம் நடந்துட்டு பிறகு என்னாச்சு? மணவாட்டியோட பேரு மாற்றப்படும். முதல்ல பொண்ணுக்கு என்ன பேர் இருக்கும்? உலகத்துல ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்க.
ஆனா கல்யாணம் ஆன பிறகு என்னாச்சு? புருஷனோட பேரே கருத்துக்குள்ளவராக இருக்கிறார். இப்ப மனைவி பேர் வந்து பியூலா. கல்யாணம் பண்ண பிறகு என்ன பேராது? மிஸ்ஸஸ் பாலா மாறிடும். சர்டிபிகேட்ல எல்லாம் பியூலான்னு இருக்கும். ஆனா வெளியில எல்லாரும் கூப்பிடுறது என்ன இருக்குமா? சகோதரி பால் என்று தான் கூப்பிடுவார்கள். அப்புறம் நம்பர் என்னவா இருக்குமா? மனவாட்டியா இருக்கிறோம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன? மனவாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் சபை என்று அழைக்கிறார். அப்புறம் உங்களுக்கு இனிமேல் சபை என்று அழைக்க மாட்டேன், மனவாட்டி என்று அழைப்பேன் என்றார். மனவாட்டில இருந்து கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்தபடி மனவாட்டில இருந்து நெக்ஸ்ட் போஸ்டினா ப்ரமோஷன் ஆகி திருமதி இயேசு கிறிஸ்துவாய் நாம் மாறுகிறோம். இப்போ நாம் நோ மோர் பிரைட், சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம திருமதி இயேசு கிறிஸ்துவாய் நாம் காணப்படுகிறோம். அவர் இங்க இருக்கிறார் என்ற காரியங்களை நிறைய கோட்ஸ் அவர் திருப்பி சொல்லுகிறார். காலில் ஆத்துமாக்கள் என்ற செய்தியில 260 he ain't coming, அவர் இனிமேல் வரப்போவதில்லை. அவர் இஸ் ஆல்ரெடி ஹியர், he has done conquered. அவர் ஏற்கனவே அவர் இங்க இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாராம்? he had conquered. அவர் அந்த வெற்றி செய்வதனால அவர் இங்க இருந்து தான் எதை மீட்டு கொண்டாரோ அதை பெற்றுக்கொள்ள முடியாத வந்துவிட்டார். அவர் இங்கே இருக்கிறார். Now he is coming to receive when he has redeemed. அவர் எதை மீட்டு கொண்டாரோ அதை பெற்றுக்கொள்ள முடியாது வருகிறார். That's his work is done. அது முடிந்தாயிற்று. He is come to receive it. அது என்ன நேரமா இருக்கும்? The seventh seal proved it. அது 7ஆம் முத்திரை அதை நிரூபிக்கிறது என்று சொல்கிறார். 156வது பாரால நோட்டீஸ் கவனியுங்கள். It was to be the seventh seal, seventh angel's message that was to reveal the seventh. The seven seals. பாருங்கள், அது 7ஆம் தூதனுடைய செய்தியா இருக்கிறது. எதை வெளிப்படுத்த வேண்டும்? 7ஆவதை வெளிப்படுத்தும்படியாக to reveal the seventh போட்டு ஒரு கமா போட்டு 7 seals போட்டுக்கிறாங்க இங்கிலீஷ்ல. 7ஆம் முத்திரைக்குள்ள அந்த 7 வெளிப்படுத்துதான், அந்த 7 இடிமுழுக்குகளை வெளிப்படுத்துதான் தீர்க்கதரிசிய ஊழியமா இருக்கிறது. இதை பார்க்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அவர் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார் என்ற வெளிப்பாடு கிடைக்கும். இன்னொரு செய்தியிலே from that time, அந்த நேரத்திலே என்ற செய்தியிலே 102 சொல்றார். பட் மை மினிஸ்ட்ரி இஸ் a different ministry. என்னுடைய ஊழியம் வித்தியாசமான ஊழியமா இருக்கிறது. from a pastor or teacher, போதவரையும் மெய்ப்பண்ணி காட்டிலும் வித்தியாசமானது. நான் அப்படியாக இல்லை. and if I say things wrong, நான் ஏதாவது தவறாக சொல்லுங்கள் மன்னியுங்கள் சொல்கிறார். பட் திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, இது என்னுடைய ஊழியமா இருக்குது. பாருங்கள், டு டிக்ளேர் him that he is here. அவர் இங்கு இருக்கிறார் என்று சொல்வதுதான் என்னுடைய ஊழியமா இருக்கிறது என்று அந்த நேரம் என்ற செய்தியில 102வது பாரால சொல்றார். எக்கால பண்டிகை என்ற செய்தியிலே 245வது பாரால சொல்றார். when finished at Laodicean age, லவோதிக்கே சபையின் காலம் முடிந்தாயிற்று. அக்கார்டிங் டு ரெவலேஷன் 10, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின்படியாக mystery of all the Bible would be known to bride. பைபிள் இருக்கிற எல்லா ரகசியங்களும் மனவாட்டிக்கு தெரியும். எதுவும் விட்டுப்பட போகல. தீர்க்கதரிசி இது விட்டார் பிரதர், இந்த செய்தியை விட்டுட்டார் பிரதர், இந்த ரகசியம் விட்டார் பிரதர், நாங்க தான் அதை வெளிப்படுத்தினது, இந்த காரியத்தை நாங்க தான் வெளிப்படுத்தினதுன்னு நிறைய தூதர்கள் கிளம்பிட்டார்கள். அவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்து நாவிங்களும் கள்ளத்தீர்க்கதரிசியுமா இருக்கிறார்கள். அது இஸ் தட் ரைட் அப்படின்னு கேட்கிறார். அது சரியா? லிசன் க்ளோஸ் நவ், கூர்ந்து கவனிங்கள். பிரைட் கால்ட் அவுட் பை த வேர்ட். மனவாட்டியானவள் எதன் மூலமா அழைக்கப்படுகிறாரா? தம்முடைய வார்த்தையின் மூலமா அழைக்கப்படுகிறார். கிரைஸ்ட் himself calling out the bride. கிறிஸ்து தாமே அவரே தம்மை அழைக்கிறார். கொண்டாட்டி யார் கூப்பிட்டா போவா? புருஷன் கூப்பிட்டா தான் போவா, வெளியாள் கூப்பிட்டா போவானா? அப்ப என்ன பண்றாரா? கிறிஸ்து தாமாக வந்து மனாட்டி அழைக்கிறார். பிரணாம் நம்மளை கூப்பிடல. பிரணாம் செய்தியை நாம் விசுவாசிக்கிறோம். பிரணாமை பின்பற்றாம இருக்காம நாம்
அவருடைய செய்தியை பின்பற்றுள்ள அந்த செய்தி யாரா இருக்கிறது? தேவனுடைய வெளிப்படுத்த தேவனுடைய வார்த்தையா இருக்கிற அதை பின்பற்றுள்ளாய் நாம் இருக்கிறோம். அது மூலமா என்ன பண்றாரா? கிறிஸ்து தாமாகவே வந்து தன்னுடைய மனவாட்டியை அழைக்கிறார். 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்திய 25:11 கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். பின்பு மற்ற 10 கன்னிகைகளும் ஆண்டவரே ஆண்டவரே கேட்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், உங்களை அறியே நின்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது உங்களை அறியாது என்றால் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருந்தேன். வருஷம் தான் வாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அப்போதே தேவனான என்ன சொல்றாராம்? உங்களை அறியேன் என்று சொல்கிறார். 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும், ஓபன் த டோர் என்று சொல்லுகிறார்கள். நம் செய்தியில பார்க்கும் பொழுது 3 இழுப்புகளா இருக்கிறதுனா பார்க்கிறோம். முதலாம் இழுப்பு 3 இழுப்புகள் என்னவா இருக்கிறது? முதலாம் இழுப்பு என்ன பிரதர்? முதலாம் இழுப்பு வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணி அவர்களை சுகப்படுத்துற காரியமா இருக்குது. 2ஆம் இழுப்பு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. 3ஆம் இழுப்பு அது யாருக்கா இருக்கிறதா? preaching to the eternal lost, இழக்கப்பட்டு போறவர்களுக்கு அது பிரசங்கிக்கிறதான காரியமா இருக்கிறது. அந்த 3ஆம் இழுப்பை குறித்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் எங்களுக்கு திறக்க வேண்டும் சொல்லுகிறார்களா, அதுல எப்படியாக அந்த 3ஆம் இழுப்பு கிரியை செய்கிறதுன்னு நாம் பார்ப்போம். The sign of time, அந்த நேரத்தின் அடையாளம் இந்த செய்தியை திரும்பி சொல்கிறார். Eating, drinking, marrying, giving marriage, and knew it not until the day that Noah entered into the ark, and then the door was closed. குசித்து குடித்து கல்யாணம் செஞ்சு அப்படியாக அவள் அறியாமல் இருந்த அந்த நேரத்திலே தேவன் என்ன பண்ணாரா? நோவா வேலைக்குள் சென்ற பிறகு தேவன் the door was closed, கதவான அடைக்கப்பட்டது. There was no more chance, that was his last servant. அதோட கடைசி செய்தியா இருந்தது. தேவன் கதவை அடைத்தார். That's been preached in any great ministry has been to the impossible to be saved. Noah's last message was to the impossible to be saved. யாருக்கு மீட்கப்பட முடியாமல் இருக்கிறார்களோ அவருக்காக அந்த செய்தி பரப்பி செல்கிறது. She went in and the door closed behind him, and he was in there 7 days before it started raining. See his message. முதலாவது என்ன செய்கிறாரு? அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். இரண்டாவது அவன் பிரசங்கித்த பிறகு வேலையை கட்டுகிறான். மூன்றாவது then closed up 7 days. 7 நாள் அவன் பேழைக்குள்ள சென்று கதவன் அடைக்கப்படுகிறது மழை பெய்யறதுக்கு முன்பாக. The people said that the old fanatic is just in there, he closed the door himself. அந்த கிழவன் அப்படியே உள்ள சென்று தானாகவே கதவை சாத்தி கொண்டார் என்று வெளியிருக்கிறவர்கள் கேள்வி செய்கிறார்கள். ஆனால் என்ன சொல்றாரு? But God closed it. தேவன் கதவை அடைத்து விட்டார். He referred to Noah. Noah had 3 pools. நோவாக்கு அந்த 3 இழுப்புகள் சம்பவித்தது. The third was to the last. அந்த இழக்கப்பட்டு வெளியில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவளுக்காகவே தான் அந்த 3ஆம் இழுப்பு அங்க சம்பவிக்கிறது. After the door was shut, Noah shut up was a testimony. அது சாட்சியா இருந்தது. God shut the door after his third pool. ஆனால் இங்க கேட்கறாங்க பாத்தீங்களா, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று. அது அங்கே 3ஆம் இழுப்பு கிரியை செய்து தேவன் கதவை அடைத்து விடுகிறார். அப்படியாக சோதம் நாட்களிலே லோத்து அப்படியாக இருக்கும் போது அந்த 2 புருஷர்கள் அங்கே சென்று
லோத்தியும் தன்னுடைய அந்த பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்து என்ன பண்றாங்களாம், அந்த கதவானது அடைக்கப்பட்டுதான். After the third pull of Sodom, the door was shut, there was no mercy. காவலில் ஆத்துமாக்கள் என்ற செய்தியில் பேஜ் 45 அந்த பக்கம் 45 சொல்லுகிறார். லோத்தின் மத்தியிலும் அப்படியாக அந்த 3 இழப்புகள் காணப்படுகிறது. அதே செய்தியில காவலில் ஆத்துமாக்கள் என்ற செய்தியில பக்கம் 41 42 லாஸ்ட் குட் நெவர் பி சேவ். இழக்கப்பட்டவர்கள் அவர்கள் குட் நெவர் பி சேவ், அவர்கள் காப்பாற்றப்பட மாட்டார்கள். பிகாஸ் ஏனென்று பார்க்கும்போது they had rejected the mercy, அந்த இரக்கத்தை கிருபையை நிராகரித்து விட்டார்கள். that was his third pull. அது அவருடைய 3ஆம் இழப்பாக இருந்தது. his first pull he healed the sick, second ministry was prophesying, and 3ஆம் இழுப்பு third his ministry was preaching to the eternal lost அப்படின்ற அந்த செய்தியில அவர் அப்படியாக சொல்லுகிறார். கடைசி நாட்களில் ஆவி பெற்றதான அந்த செய்தியிலும் வர 262 the opening of the word, the mysteries revealed. Remember, the third pull was the opening of the 7 seals. அது மனவாட்டிக்கு அது என்னவா இருக்கிறதா, அது தேவனுடைய வார்த்தையை ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரமா இருக்கிறது. அந்த 3ஆம் இழப்பு என்னவா இருக்கிறதா, 7 முத்திரையில் வெளிப்படும் நேரமா இருக்கிறது என்று தூக்கர் சொல்லுகிறார். இன்னொரு செய்தியில என்ன சொல்கிறார், அந்த மலை மேல் இருக்கிறதான கவர்ச்சி என்ன என்ற செய்தியில 133வது பேரால he the voice come back and said, அந்த சத்தம் இடத்துல வந்து not a king's word but the king's word, the king's word, the word of the Lord said fear not. அது ஒரு ராஜாவின் பட்டயம் இல்ல, அது அந்த ராஜாவின் பட்டயம், நீ அதனால பயப்படாதே. இட்ஸ் ஒன்லி தட், அதுதான் 3ஆம் இழுப்பு. இஸ் த விண்டிகேஷன் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி, அதுவே உன்னுடைய ஊழியத்தின் இண்டிகேஷன் ஆஃப், அதுதான் ஊழியத்தின் உன்னுடைய அந்த ஊழியத்தை நிரூபிக்கிறதா இருக்குதுன்னு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக இன்னொரு போர்ஷனை பார்ப்போம். காவலில் ஆத்துமாக்கள் என்ற செய்தியில பேர 239 they are finished, அது எல்லாம் முடிக்கப்பட்டாயிற்று. நோ ரிபெண்டன்ஸ், இனிமேல் மனம் திரும்புதலுக்கு இல்லை. நோ ரிடெம்ஷன், இனிமேல் மீட்கப்படுகிற காணியும் இல்லை. there is nothing left for them, அவனுக்கு எதுவும் விடுபடவில்லை, எல்லாம் முடிந்தாயிற்று. இனிமேல் ஒன்றும் பண்றதுக்கு தேவையில்லை. they are eternally separated, அவர்கள் ஏற்கனவே நித்தியமாய் பிரிக்க வைக்கப்பட்டார்கள். they are finished, that's all, அது முடிவு பெற்றாயிற்று. ஏன்னா அவர்கள் அந்த இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டதுனாலே எல்லாத்தையும் இழக்கிறார்கள். இட்ஸ் ஆஃபுல், அது பெரிய மோசமான காரியமா இருக்கிறது. பட் ஐ ஹேவ் டு டெல் இட், அது நான் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லும் போது தேவன் என்ன சொல்கிறாராம், மணவாளன் உங்களை அறியேன் என்றே சொல்லுகிறார். நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்து என்ன பண்ணுவோம், கதவுல இருந்தே தெரியாதவங்களை யாருன்னா இருந்தா கேட்போம், நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, தெரிஞ்சவங்களா இருந்தா தான் கதவு திறப்போம். அப்ப என்ன பண்றாரா, கேட்டுட்டு அவங்க சொல்றத பார்த்துட்டு நீங்க தெரியாதவங்க, ஆனால் நான் உங்களுக்கு கதவை என்னன்னு திறக்க முடியாது, உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அதை பற்றி வேதாந்திலே லூக்கா 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பதிமூன்று 25 27 வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எப்படித்தானோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நீங்கள் உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினே நீர் எங்கள் வீடுகளிலே போதனம் பண்ணினேன் என்று சொல்வீர்கள்.
நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்லுவாங்களா, இந்த சமூகத்திலே நாங்கள் போசனம் பண்ணினோம், நீர் எங்களுக்கு வீதிகளில் போதம் பண்ணினீர், உங்களுக்கு நாமத்துல நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்றாரு, உங்களை அறியேன், நீங்க பரிசுத்தாவி பெறவில்லை, என்னை நீங்கள் பார்க்கவில்லை, அதனால என்ன எனக்கு உங்களை தெரியாது. பார்த்தா தானே தெரிஞ்சுக்க முடியும், பார்க்காதவங்க உங்களை தெரிஞ்சவன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா தேவன் என்ன சொல்றாரு, உங்களை பார்க்கவில்லை நானு, நாம் அவரை பார்த்தால்தான் அவர் நம்மளை பார்க்க முடியும், அப்பதான் நாம் அவருக்கு பரிச்சயமாகும். அப்போ அது என்ன சொல்றாரு, பார்க்காதனால நான் உங்களை அறியேன், ஆனால் கதவானது அடைக்கப்பட்டு விட்டது. அதனால செய்தியில பார்த்த விதமாக மணவாளன் வந்துவிட்டார் என்பதை நாம் ஊர்ஜித்து பார்த்துக் கொள்ள முடியும். பரிசுத்தாவை பெற்றவர்களாய் நாம் அவரை எதிர்கொண்டு போனோமானால் அது பிரசன்னமாகுதலை நாம் கண்டுகொள்ள முடியும். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தீர்க்கதரிசி மூலமாய் நாம் அதை நாம் பார்த்தோம். ஆகினாலே நாம் உலகத்திற்கு தீவட்டிகளாய் நாம் இருந்து நம்முடைய காரியங்களை சரிப்படுத்தி கொண்டு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அதை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் நாம் தேவனுடைய பரிசுத்தாவை பெற்றவர்களாய் நாம் கடந்து செல்வோமானால் நாம் அவருடைய 2ஆம் வருகையை நாம் கண்டுகொள்ள முடியும். மணவாளன் வந்துவிட்டார் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் எப்படி செல்வோமா எடுத்துக்கொள்ளே நாம் காணப்பட முடியும். அதனால 2ஆம் வருகை வரவில்லை, நாங்கள் அதுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கூற்றுக்கெல்லாம் எல்லாரும் முற்றுப்புள்ளியா இருக்கிறது. அதனால் இதை கேட்ட ஜனங்கள், நாம் பிள்ளைகள், நாம் தேவனுக்கு அது கேட்டபடியாக நடந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அப்படியாக அந்த ரகசியங்களை பெற்றுள்ளாய் நாம் அப்படியாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.